சிம்ம ராசி அன்பர்கள் ஜொலிக்க போறாங்கன்னு சொல்லலாம். ஓ! ஏன்னா, இதுக்கு முன்னாடி வருஷத்துல படாதபாடு பட்டாங்க. ம். பல தகுதிகள் இருந்தும், திறமை இருந்தும் தவற விட்ட ராசியாக இருந்தது. ம். அவமானம் ஒவ்வொரு விஷயத்திலும் எடுத்ததுக்கெல்லாம் அவமானம் சொல்லலாம். நெறைய தமிழ்நாட்டுல ஆண்டவர்கள் கூட ம். பதவி இழந்திருக்காங்கன்னா, அது சிம்ம ராசிக்காரங்க அவங்க. ஓ! ஏன்னா, இவங்களுக்கு அஷ்டமத்து சனி ஆட்டி படைத்தது. ம். இப்ப இவங்களுக்கு 12ஆம் இடத்துல குரு நட்சத்திர பொருத்தம், கிரக பொருத்தம், இப்ப தாம்பத்திய ரீதியான பொருத்தம், அட்ஜஸ்ட்மென்ட் பொருத்தம் இருக்கான்னு பார்க்கணும். ம். 4ஆம் இடம் கெட்டவனுக்கு திருமண வாழ்க்கையில் சுபமாக இல்லை. ம். 12ஆம் இடம் இல்லைன்னா லாங் டேர்மா நீடிக்க முடியல. ஓ! அப்ப இன்னைக்கு ரொம்ப ஏன்னா 6ஆம் இடத்தை வலுப்படுத்தி எல்லாரும் வேலை, லோன், பர்சனல் லோன், ஆண், பெண் எல்லாரும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ம். இப்ப 12ஆம் இடம் அதை நிவர்த்தி ஸ்தானமாக பார்க்காமல் ம். ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு? ரொம்பவே சந்தோஷம் அடையக்கூடிய ராசி சிம்மம் தாங்க. இப்படிதான் எல்லாரும் சந்தோஷமா போறீங்கன்னு சொல்றீங்க. ஆனா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் சந்தோஷம் எதுலையுமே வர மாட்டேங்குதேம்மா. அட அது நடந்தாவது வரலாம்ல அப்படின்னு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டா ஜோதிடம் பார்க்க வரும்போது 12ஆம் பாவம் அப்படின்றது பரதேசம். வெளிநாடு போய் பணம் ஈட்டுறதுக்கான பிராப்தம் நிறைய பேருக்கு உண்டு. ரொம்ப நாள் கழிச்சு நிம்மதியாக தூங்குவீங்க. நல்லா தூங்கினீங்க எவ்வளோ நாள் ஆச்சு இல்லைங்களா? இந்த காலகட்டம் நிம்மதியாக தூங்குவீங்க, நல்லா சாப்பிடுவீங்க. பரவாயில்ல, பெட்டராக இருக்குப்பா, முதலுக்கு இப்போ நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான். சுகஸ்தானத்தை பார்க்குறாரு, ஏதோ ஒரு விதத்தில் உங்களோட கம்ஃபர்ட் அதிகமாகும். சிம்மராசிக்காரர்களுக்கு வெற்றி ஸ்தானத்தில் 11ஆம் இடத்துல இருந்து வந்தவர் இப்போ விரயஸ்தானத்திற்கு வருகிறார். குறிப்பாக சிம்மராசிக்காரர்கள் ஒரு மாதிரி அஷ்டமச்சனி அமைப்பில் ஆதிக்கத்தில் இருக்கிறீங்க. போன ஒரு வருஷம் ஃபுல்லாக மக நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லா இல்லை. இப்போ இந்த 2வது வருஷம் பூர நட்சத்திரக்காரர்களை ஒரு மனக்கலக்கத்திலேயே வச்சிருக்கக்கூடிய அமைப்புகளை, நெகட்டிவான அமைப்புகளை செய்வார். ஆனாலும் ஒன்று சொல்லுவேன், கோச்சார வேதை என்கின்ற ஒரு அமைப்பு இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு இருப்பதால் மற்ற அட்டமத்த சனியை சந்தித்தவர்களைப் போல மிகப்பெரிய கெடுதல்கள் எதுவும் இல்லாமல் இந்த மிகப்பெரியதை மட்டும் கட் பண்ணிவிட்டு கெடுதல்கள் மட்டும் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். இதுதாங்க உண்மையான பலன். ஒரு கஷ்டத்துலேயும் ஒரு அளவு இருக்குதுங்க. தாங்க முடியாத கஷ்டம் ஏதோ லேசாக வந்துட்டு போயிடுச்சு ஒரு கஷ்டம். இந்த மாதிரியான அமைப்பில் தாங்க முடியாத கஷ்டங்கள் எதுவும் இல்லாத கொஞ்சம் தாங்கக்கூடிய அளவிற்கு எதையும் சரி செய்து கொள்ளலாம் என்கின்ற மாதிரியான ஒரு அமைப்பு இப்போது இந்த குரு பயிற்சியின் விளைவாக வருங்க. செலவுகள் அதிகமாக இருக்கும், எதிரிகள் அதிகமாவாங்க. அதுதான் உண்மை. 12ஆம் இடத்துல மறைகிறாரு. வெற்றியை கொடுத்து கொண்டிருந்தவர் இப்போது விரயத்திற்கு வருகிறார். அதிகமான அலைச்சல். எப்போ பாரு கையில் இருக்கிற சாப்பாட்டை கூட எடுத்து சாப்பிட முடியல. மனைவி கணவன் பாசமாக கட்டி கொடுத்துருக்குறாங்க, அதை கூட எடுத்துகிட்டு சாப்பிட முடியாத அளவுக்கு எங்கே வச்சு சாப்பிட்றது? மரத்தடியில் இல்லை போய்கிட்டு இருக்கிற பஸ்ஸில், ட்ரெயினில் 4 பேருக்கு மத்தியிலே சாப்பிட முடியும். எங்கேயாவது ஒரு ஓரத்தில் நிழல் கிடைக்கணும்ல. அந்த மாதிரி நிழல் கிடைக்காம வெட்டி அலைச்சல்களாக அப்படியே உழைத்து கொண்டிருக்கக்கூடிய தன்மைகள். 6ஆம் இடத்தை இப்போது அட்டமத்து சனி 8ஆம் இடத்தில் இருக்க 12இல் குரு இருக்கும்போது 6ஆம் இடத்துல எதிரியோட கை உயரக்கூடிய அமைப்புகள் உண்டு. சிம்மராசிக்காரர்கள் இதில் தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெள்ளந்தி மாதிரி யாரையும் நம்பிடாதீங்க. சொந்தக்காரராக இருந்தாலும் நம்பக்கூடாது. சொக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சொந்தக்காரர் தான், நம்ம நண்பர் தான், என் ரத்தம் தான், என் மாமன் தான், என் மச்சான் தான், இந்த கதையே இருக்கக்கூடாது. இரத்த உறவுகளை கூட நம்பாதீங்கன்னு சொல்லுவேன். நம்பக்கூடிய உறவுகள்னால் 2 உறவு தாங்க. புருஷன் பொண்டாட்டி உறவு, அடுத்து புள்ள உறவு. இதை தவிர்த்து இவங்க தான் ஒரே குடும்பம் இல்லையா? என் மனைவியை நம்புகிறேன் பரவாயில்ல, என் கணவரை நம்புகிறேன் பரவாயில்ல, நான் பெத்த பிள்ளைங்களை நம்புகிறேன் பரவாயில்ல. இந்த 3ஐ தவிர வேறு யாரையுமே சிம்மராசிக்காரர்கள் இந்த ஒரு வருஷத்துக்கு நம்பவே கூடாது. குறிப்பாக பூரம் நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் நம்பவே கூடாதுங்க. அந்த அளவிற்கு பூர நட்சத்திரக்காரர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் டக்குன்னு ஒரு செட்பேக்கை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. ஆனால் எல்லா நிலைமைகள்லையும் மற்ற கிரகங்கள் கொஞ்சம் சாதகமாக இருக்கிறது. அதனால் விரயங்கள் இருந்தாலும் கூட, செலவுகள் இருந்தாலும் கூட, வேலை தொழில் போன்ற அமைப்புகள் சற்று சரிவுகளை கொடுத்தாலும் கூட, அலைச்சலுக்கேற்ற பணவரவுகள் இல்லை என்றாலும் கூட எதையும் சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. மக நட்சத்திரக்காரர்களுக்கு இதெல்லாம் எதுவுமே இருக்காது. போன வருஷம் பட்ட கஷ்டத்துலேருந்து அப்படியே ரிலீஃப் ஆகி வெளியே வருவீங்க. அதனால் சிம்மராசிக்காரர்களுக்கு வேலையில் இருக்கிறவங்க தயவுசெய்து வேலையை விட்டுற வேண்டாம். இன்னொரு வார்த்தை அஷ்டமச்சனி நேரத்தில் டக்குன்னு சொல்லுவேன், வெக்கம், மானம், சூடு, சொர்ணம் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னுவேன். அந்த அளவிற்கு வேலை சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்களில் தடாலடியாக எதுவும் முடிவெடுக்காமல் எதிலும் யோசித்து நிதானமாக 12ஆம் இடத்து குரு 8ஆம் இடத்தில் சனி என்கின்ற அமைப்பை நினைவு வைத்து கொண்டு முடிவெடுக்க வேண்டிய ஒரு குரு பயிற்சியாக அமைஞ்சிருக்குங்க இந்த குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சி வருஷம் 13 மாதம், ஒரு வருஷத்துக்கு 15 நாள் எக்ஸ்ட்ரான்ற அளவில் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு ஸ்பெஷலான குரு பயிற்சிங்க, உச்ச குரு பயிற்சின்னு நாங்கள் சொல்லுவோம்.
12 வருடங்களுக்கு ஒரு முறை கடக வீட்டில் உச்சம் என்கின்ற அதிபலமான நிலையை அடையக்கூடிய ஒரு அமைப்பில் 12 இயர்ஸ்க்கு அப்புறம் கிட்டத்தட்ட 10-13 வருஷமாயிடும். 12 அல்லது 13 வருஷத்துக்குள்ள வரக்கூடிய ஒரு நல்ல விதமான உச்ச குரு பெயர்ச்சி இந்த குரு பெயர்ச்சி. சிம்ம ராசி அன்பர்கள் ஜொலிக்க போறாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வருஷத்துல படாதோடு பட்டாங்க. பல தகுதிகள் இருந்தும் திறமை இருந்தும் தவற விட்ட ராசியாக இருந்தது. அவமானம் ஒவ்வொரு விஷயத்துல எடுத்ததுக்கெல்லாம் அவமானம் சொல்லலாம். நிறைய தமிழ்நாட்டில் ஆண்டவர்கள் கூட பதவி இழந்திருக்காங்கன்னா அது சிம்மராசிக்காரங்க அவங்க. ஏன்னா இவங்களுக்கு அஷ்டமத்து சனி ஆட்டி படைத்தது. இப்போ இவங்களுக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் வந்து 8ஆம் இடத்தில் சனியின் தாக்கம் பார்க்கும்போது வெகுவாக குறைகிறது. இந்த விரயம் சுப விரயமாக மாறிடும். அப்போ ஃபஸ்ட்டு தன்னம்பிக்கை பிறக்கும். சிம்மராசி இப்போமேங்க எவ்வளோ கீழே வந்து எந்திரிச்சு வந்துடுங்க. அவமானப்பட்டாலும் வரும். குடும்பத்துக்கு ஒரு சிம்மம் இருந்தால் அந்த குடும்பத்தை எல்லாத்தையும் அரவணைச்சு போகிறதுல சிம்மராசி பெஸ்ட்டாக இருக்கும். சரி விடு பாவம் அப்படின்னு இறக்க குணமும் கொண்ட ராசியாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு நம்ம சொல்ல போகிறது சுப விரயம் சொன்னோம். சுப விரயம்னா திருமணமாக இருக்கலாம், வீடு கட்டுறதா இருக்கலாம், அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கடனை அடைக்கிறது கூட இருக்கலாம், அடகு வைத்த பொருளை மீட்டலாம். இதெல்லாம் வாய்ப்பு பிறக்குது. அப்போ இவங்களுக்கு சொத்து சுகம் சேர்க்க வழி பிறந்திருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவேன்னா கால்குலேட்டிவ் ரிஸ்க்காக கடன் குறைக்கிற மாதிரி ஒரு சொத்து சுகங்கள், அதுலேருந்து வருமானம் வர மாதிரி. ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா வீடு. ராசிக்கு என்னன்னா சார் சொத்து இல்லை, இடம் இல்லை, இடம் மட்டும் இருந்தால் இந்த கவர்மெண்ட்டில் வீடு கட்டும் திட்டங்கள் இருக்கு இல்லையா, அதில் இவங்களுக்கு கிடைக்கும். அப்போ ஒரு சில கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸில் அப்ளை பண்ணுங்க, கிடைக்கும். அப்போ இவங்களுக்கு என்னன்னா இந்த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்லேருந்து ஏதோ ஒரு உதவி வரும். சிம்மராசி சிம்ம லக்னம். ஆமாம் சார் முடிவாகி நின்றுச்சு, பத்திரிகை அடிக்கிற வரைக்கும் போச்சு, கல்யாண மண்டபம் முக்கானது. இதில் 100 சிம்மராசி இருக்காங்கன்னா அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா 50 பேத்துக்கு நின்றுச்சு. தான் நட்சத்திர பொருத்தம், கிரக பொருத்தம், இப்போ தாம்பத்திய ரீதியான பொருத்தம், அட்ஜஸ்ட்மெண்ட் பொருத்தம் இருக்கான்னு பார்க்கணும். 4ஆம் இடம் கெட்டவனுக்கு திருமண வாழ்க்கையில் சுபமாக இல்லை. 12ஆம் இடம் இல்லைன்னா லாங் டேர்மாக நீடிக்க முடியல. அப்போ இன்னைக்கு ரொம்ப ஏன்னா 6ஆம் இடத்தை வலுப்படுத்தி எல்லாரும் வேலை, லோன், பர்சனல் லோன், ஆண் பெண் எல்லாரும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 12ஆம் இடம் அதை நிவர்த்தி ஸ்தானமாக பார்க்காமல் திருமணம் போடக்கூடாது. இப்போ திடீர் நான் சொல்லுவேன் வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஒரு காலேஜ் போட்டால் கூட வெயிட் பண்ணி பாருங்க, கடைசி நேரத்தில் கிடைக்கலாம். ஒரு சிலர் மட்டும்தான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போக சொல்லியிருக்கேன். ஒரு சிலருக்கு அந்த மற்ற ஜாதக ரீதியாக பார்த்துட்டு இல்லைப்பா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு கம்மி, இப்போயே மேனேஜ்மெண்ட்டில் சேர்ந்துக்க. இதில் ஜாதகம் பார்க்கும்போதே எங்கள் வீட்டில் இருந்து போவாங்களா, ஹாஸ்டல் போவாங்க, இல்லை வண்டியில் போகணுமா, என்ன காலேஜ் பெயரில் கூட போகலான்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு பெண் பெயர் கொண்ட காலேஜ், ஆண் பெயர் கொண்ட காலேஜ்னு சொல்லலாம், இல்லை கவர்மெண்ட் நாம்ஸுக்குள்ளே வர்றதுன்னு சொன்னேன். ஒருத்தருக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கும்பம் வீடு வந்து ஆண் கிரகத்தை குறிக்கிற இந்த மதுரை தியாகராஜா காலேஜில் போட வச்சேன் அந்த காலேஜ். அப்போ அவங்களுக்கு கோட்டா அந்த நான் இதிலே கிடச்சிருச்சு. இது போன வருடம் நடந்தேன். அது மாதிரிலாம் சொல்ல முடியும். ஒரு சிலருக்கு உங்களுக்கு பெங்களூர் போங்க, பெங்களூர் காலேஜ்னு சொல்லலாம். அப்போ ஜாதக ரீதியாக பார்க்கும்போது இவ்வளோ விஷயத்தில் பார்த்து கல்வி எடுக்கணும். கேன்சருக்கு விரதம் இருத்தல் மிகப்பெரியது. நான் எப்போ இருந்து சொல்லிட்டு இருக்கேன் நம்ம சேனலில். இப்போ ஒரு டாக்டர் கூட சொல்கிறாங்க விரதம் இருங்க, லாங் டேர்மில் இருங்க. கேட்டால் அதில் உள்ள இருக்கிற பாக்டீரியா நம்ம இம்யூன் சிஸ்டமே சாப்பிடுது. நாங்கள் அது மாதிரி நம்ம எத்தனையோ நாள் கொடுத்துருக்கோம். அப்போ அது மாதிரிலாம் பார்த்து டெவலப் பண்ண முடியும். இவங்க ஒரே ஒரு பரிகாரம் மட்டும் நிச்சயமாக சொன்ன மாதிரி ராகுக்கு இது பரிகாரி கூட இன்னொரு பரிகாரம் தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை ஏதோ ஒரு சுண்டல் மாலையை அப்போ போட்டு வரலாம். அந்த விரைய குரு உங்களுக்கு யோகத்துக்கு செஞ்சிருவார். சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு? ரொம்பவே சந்தோஷம் அடையக்கூடிய ராசி சிம்மம் தாங்க. இப்படிதான் எல்லாரும் சந்தோஷமா போறீங்கன்னு சொல்றீங்க. ஆனா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் சந்தோஷம் எதுலையுமே வர மாட்டேங்குதேம்மா. அது நடந்தாது வரலாம்ல அப்படின்னு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டா ஜோதிடம் பார்க்க வரும்போது கேட்கறது உண்டு. என்னென்னம்மா கோச்சார பிரகாரம் என்ன பலன்களோ அது சொல்கிறோம்மா, சுய ஜாதகம் நாங்கள் பார்க்கறது இல்லை இல்லைங்களா. கோச்சார பிரகாரம் பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா 50%மா. சரிங்களா? சரி, இப்போ இந்த கோச்சார பிரகாரம் 50% பிரச்சனை மூஞ்சிச்சுனாலே முடிஞ்சு போச்சு இல்லைங்களா. அப்போ இப்போ கடந்த பல வருடங்களா சிம்மம் பேசும்போது சொல்கிறது நான் 10 வருஷமாக இந்த பிரச்சனையில் இருக்கேன், 15 வருஷமாக இந்த பிரச்சனை இருக்கேன். அது தசநாதன் பெரிய தசை வலு இல்லாமல் இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி 18 வருஷமாக இருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ராகு தசையாக இருக்கலாம், 19 வருஷமாக இருக்கேன் சனி தசையாக இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு தசநாதன் வலுத்து இல்லாமல் கெட்டு போயிருந்தா இந்த மாதிரி ரொம்ப நாளாக இம்பேக்ட் இருக்குது அப்படின்றது இருக்கும். ஆனால் சனி பகவான் அஷ்டமத்து சனி ஆனதுலேருந்து சிம்ம ராசி அன்பர்கள் நிறைய பேர் சொல்கிறது, மேடம் நான் பாட்டுன்னு கையில் ஒரு 10 லட்ச ரூபாய் வச்சுருந்தேன் மேடம். என் பொண்டாட்டி என்ன பண்ணா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் வருவாங்க, என் பொண்டாட்டி என்ன பண்ணா கையில் 10 லட்ச ரூபாய் வச்சுக்கல, என் தங்கச்சி வீடு கட்டுறா குடு, தங்கச்சி வீடு கட்டுறா குடு அப்படின்னு நச்சரிச்சா மேடம். அதனால எத்தனையோ சண்டை வந்துச்சு. நான் முடிஞ்ச வரைக்கும் கொடுக்கல. ஏன்னா உங்கள் பதிவே நான் பார்த்துருக்கேன். எக்காரணத்து கொண்டு கையிருப்பு காசை கொடுக்காதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நான் கொடுக்கவே இல்லை மேடம்.
ஆனால் நச்சு பிடிச்சி உன் அண்ணனுக்கு கொடுக்குற, உன் தம்பி கொடுக்குற, உன் அங்காளி கொடுக்குற, உன் பங்காளி கொடுக்குறன்னு சண்டையாக போட்டு புடுங்கி தங்கச்சி கொடுத்தா. அவ்வளோ மாமா நீ எனக்கு சாமி, மாமா அக்கா நீ எனக்கு அம்பிகை, நீ தான் எனக்கு ஈசன் காலில் விழுந்து வாங்கின்னு போனான். வாங்கின்னு போனவளோட சரி. அதுக்கப்புறம் இவன் நடையா நடக்கிறா. அவள் காசு கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல மேடம், இவளை கேவலப்படுத்தி சண்டை போட்டு அனுப்புகிறா. கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் அவள் கொடுப்பான்ற எந்த சாத்தியக்கூறும் தெரியவே மாட்டேங்குது. அந்த காசு எப்போ வரும்? இதுதான் சிம்மம் கேட்குறது. ரெண்டாவது, ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனை. இது வரைக்கும் நான் ராஜா மாதிரி இருந்தேன். ஆனால் இப்போ திடீர்னு வந்து பாருங்கள், வீட்டில் சும்மா முழுகி வச்சுருந்தா, முழுகி அந்த காயை கூட காஞ்சிடுச்சு. எனக்கு எப்படி ஸ்லிப் ஆச்சுன்னு தெரியல, எங்கேயோ தண்ணி இருந்திருக்கு கவனிக்கல, லைட்டாக ஸ்லிப் ஆகி உழுந்து முட்டியில் வந்து பார்த்திங்கன்னா காலில் ராட் வச்சுருக்கு. நான் தாங்கி தாங்கி நடக்க ஆரம்பிச்சு. என் நடை எப்படி இருக்கும், சும்மா பந்தாவாக நடப்பேன், இப்போ தாங்கி தாங்கி நடக்கிறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படி சொல்கிற சிம்மம் உண்டு. அதுக்கும் மேலே 12ஆம் பாவம் அப்படின்றது பரதேசம். வெளிநாடு போய் பணம் ஈட்டுறதுக்கான பிராப்தம் நிறைய பேருக்கு உண்டு. ரொம்ப நாள் கழிச்சு நிம்மதியாக தூங்குவீங்க. நல்லா தூங்கினீங்க, எவ்வளோ நாள் ஆச்சு இல்லைங்களா? இந்த காலகட்டம் நிம்மதியாக தூங்குவீங்க, நல்லா சாப்பிடுவீங்க. பரவாயில்லை, பெட்டராக இருக்குப்பா, முதலுக்கு இப்போ நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான். சுகஸ்தானத்தை பார்க்குறாரு, ஏதோ ஒரு விதத்தில் உங்களோட கம்ஃபர்ட் அதிகமாகும். 6ஆம் பாவத்தை பார்க்குறாரு, ருணரோக சத்ருஸ்தானத்தை. கடனை அடைக்கணும்னு கொஞ்சம் பிளான் பண்ணிங்க, இவ்வளோ கடன் இருக்குங்க, இவ்வளோவாது அடைப்பீங்க. ஆரோக்கியத்தில் ஒரு முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 8ஆம் பாவத்தை பார்க்குறாரு. இந்த நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மரபு வழி சொத்துக்கள் பிரச்சனையோடு இருக்குது அப்படின்னா நிறைய பேருக்கு அது கைக்கு வந்து சேர்றதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. எதிலம்மா ஜாக்கிரதையாக இருக்கணும்? அதாவது 7ஆம் பாவத்தில் ராகு இருக்காம்மா. மனைவி மூலிமா, இப்போ நீங்கள் சிம்மராசி ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா மனைவி மூலிமா திடீர் தனப்பிராப்தி, மனைவி மூலிமா அதிர்ஷ்டம். எவ்வளோ நாள் வரைக்கும் என் மனைவி வேலைக்கெல்லாம் போகலாமா, அது ஒன்றும் படிக்கல, ஆனால் இப்போ பக்கத்தில் கம்பெனி வந்துட்டு இருக்குது, அந்த கம்பெனியில் அந்த அம்மா வேலைக்கு போகிறாங்க, வேலைக்கு போக ஆரம்பிச்சதுலேருந்து அந்த அம்மானோட பேச்சு எப்படி இருக்குது அப்படின்னா ரைட் ராயலாக இருக்குது அப்படின்ற மாதிரி. எப்படி நீ இவ்வளோ நாளாக வேலைக்கு போனேன், என்னத்தை சம்பாரிச்ச, என்னத்தை பண்ண, அதை பற்றியே நான் இப்போ தான் 4 மாதமாக வேலைக்கு போனேன், அழகாக புள்ள பைக் கேட்டுச்சு, பல்சர் கேட்டுச்சு, வண்டி வாங்கி கொடுத்துட்டேன் பற்றியா, உன்னால் முடிஞ்சிச்சா, என் திறமை உனக்கு இருக்கா, அது டியூவில் தான் வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இருந்தாலும் பேச்சு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ராஜா விட்டு கண்ணுக்குட்டி அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அப்போ லைஃப் பார்ட்னரோட பேச்சு அதிகரிக்கும். இதில் கவனம் அப்படின்றது தேவை. கவனம் எதில் இருக்கணும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிம்மா, வழிபாடு என்னம்மா பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் அஷ்டமத்து சனியில் இருக்கீங்கம்மா, அப்போ குருனோட பார்வை சனி மேலேயே இருக்குமா குரு பயிற்சி முடிகிற வரைக்கும் அப்படின்னா கிடையாதுமா. நடுவில் குரு அதிசாரமாக பயிற்சி ஆகும்போது குருனோட பார்வை சனி மேலேருந்து விலகும். அப்போ அஷ்டமத்து சனி திருப்பி பயங்கரமாக எனர்ஜி, அவர் எப்பயுமே எனர்ஜியாக இருப்பார். பேரு தான் மந்தன் அப்படின்னு. நற்பலன்கள் கொடுக்கறது, தீய பலன்கள் கொடுக்கறது, அவர் வந்து முக்கியமாக நற்பலன்கள் கொடுக்கறது கொஞ்சம் நிதானமாக கொடுத்தாலும் எனர்ஜி லெவலில் அவருக்கு ட்ரெமெண்டஸ் எனர்ஜி அப்படிம்பாங்க, ஒரு ஆசிட் மாதிரி சனி. அப்போ ரொம்ப சிம்பிள், அவர் என்ன பண்ணுவார், சட்டுன்னு திருப்பி இந்த 5 விஷயத்தை டார்கெட் பண்ணுவார். கடன், உடல் சார்ந்த உபாதை, ஆஃபீஸில் பிரச்சனை, அதெல்லாம். அப்போ நம்ம 7ல் இருக்க ராகுவை பிரீத்தி பண்ணுற மாதிரியும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்மத்தில் இருக்க கேத்துவை பிரீத்தி பண்ணுற மாதிரியும், அஷ்டமத்து சனியை பிரீத்தி பண்ணுற மாதிரியும் பரிகாரம். என்ன பரிகாரம்? சிவ வழிபாடு. இப்போ இந்த சென்னை பக்கத்தில் இருக்கவங்க பொழிச்சலூர் அகஸ்தீஸ்வரன் கோயில் இருக்குமா, அந்த அகஸ்தீஸ்வரர் கோயில் போயிட்டு அகஸ்தீஸ்வரர் வழிபாடு பண்ணிவிட்டு, அம்பிகையை வழிபாடு பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவானை நீலோத்பவ மலர் மாலை போட்டு, அதே மாதிரி கருங்குவளை மலர் மாலை எதனாவது ஒன்று போட்டு வழிபாடு, எள்ளு விளக்கு ஏற்றி வச்சுட்டு வழிபாடு பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா நிறைய நல்லது நடக்கும்.